ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில் தெரிந்தவர்கள் பலருடைய மரண செய்திகள் உண்மையாகவே மனசு வருத்தத்தில் ஆழ்கிறது. ஒவ்வொரு மரண செய்தியை கேட்கிறப்போ அடடா, இனிமேல் அவங்கள பார்க்கவே முடியாதா, அவ்வளோதானா லைஃபு, நம்மளும் க்யூவில் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் பல சிந்தனையில் ஆழ்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு உள்ள மிகப்பெரிய சாபக்கேடு, அல்லது இன் அதர் வேர்ட்ஸ், இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கின்ற மிகப்பெரிய சோதனை என்னென்னா, பல படிப்பினைகள் மனிதன் தன்னுடைய தினசரி வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருக்கான். மனிதனுக்கு தெரியுது இது மிக சிறந்த படிப்பினை. ஒரு மரணம், தெரிந்தவர்களுடைய மரணம், நெருக்கமானவருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே தருகிறது. இனிமேலாச்சும் நம்ம வாழ்க்கையை சிரத்தையாக உற்று நோக்கி நன்மைகளை மட்டுமே செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம், பிரயத்தனப்படுகிறோம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஒரு சில நாட்கள் சென்றவுடனே ஒரு தொய்வு ஏற்பட்டு திருப்பியும் அதே லௌகீக வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் ஆழ்ந்து விடுகிறோம். அதே உலக ஆசையில், பண ஆசை, புகழ் ஆசை, பதவி ஆசை, எண்ணற்ற ஆசைகள். அந்த படிப்பினைகளை பார்க்கும் பொழுது இந்த ஆசைகளினுடைய இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அடுத்த மரணம் அல்லது அடுத்த படிப்பினை வரும் வரை அந்த ஆசைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்தடுத்து வர்றப்போ அந்த மாதிரி ஒரு சிறிய வேகத்தடை மாதிரி, வேகத்தடை ஏறி இறங்கினோம்னா ஸ்பீடு. அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும் ஆகிட்டுருக்குங்க. தாயின் கருவறையிலிருந்து நம்ம பிறந்து நாம் விழுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் விழுகின்ற பொழுது ஒன்றுமே இல்லை. நம்மள்கிட்ட பேர் கூட இல்லைங்க. பேர் இல்லை, பதவி இல்லை, புகழ் இல்லை, நம்ம யார் இன்னார்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. இறக்கிறப்போ ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுதும், மரணித்த பிறகு ஒரு சிறிய உடம்பை குளிப்பாட்டி தூய்மை செய்து இறந்த உடலை தூய்மை செய்து ஒரு தூய்மையான வெள்ளை அடையில் போட்டு அடக்கம் செய்கிறார்கள். அப்பொழுதும் ஒன்றுமே இல்லை. சம்பாதிச்ச பணம் எங்கே போச்சு, புகழ் எங்கே போச்சு, பதவி எங்கே போச்சு, பொருள் எங்கே போச்சு, எதுவுமே இல்லை. கூட வர்றது ஒன்று தாங்க, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த குறுகிய வாழ்க்கையில் அவர் என்னென்னு வாழ்ந்திருக்கார் வாழ்க்கையை. அவரால் மற்றவர்கள் பயனடைந்தார்களா, அவரே பயனடைந்தாரா, மற்ற உலகத்தினருக்கு, சமூகத்தினருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்கு முயற்சித்திருந்திருக்கிறாரா, அந்த ஒரு இம்பேக்டில் தான் அவர் நினைவு கூறப்படுகிறார். அந்த மரணித்தவர் நினைவு கூறப்படுகிறார். வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, அந்த குறுகிய காலகட்டத்தில் பல படிப்பினைகள் நமக்கு தரப்பட்ட பொழுதும் அதை அப்படியே கடந்து போகின்ற ஒரு வாழ்க்கையாகவே நமக்கு ஆகிவிடுகின்றது. ஆனால் சிந்தித்து பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம படிப்பினைகளை கண்டிப்பாக மனதிற்கு நன்கு உள்வாங்கி அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெசல்யூஷன் உறுதி எடுக்கணுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.